பாத்தீங்களா தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குன்னு நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க. நிறைய பேருக்கு கிடைக்கலன்னு இருக்காங்க. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு கிடைக்கலன்னு ஏதாவது வருத்தமா? ஆனா படமே நடிக்க ஆரம்பிக்கல மேடம். அதாவது நீங்க அடுக்குன திறமைகளுக்கு இது கிடைக்கலையே, அதுக்கு ஏதாவது இருக்கிறதுக்கு விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி தான் நிறைய பேர் அப்படிதான் கேட்பாங்க. நிறைய பேர் கேட்கறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், எந்த ஹீரோயினோட நடிக்க ஆசை இருக்கு? திர்ஷா மேடம் மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஓகே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ரெஸ் மீட்ல, சரி அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருந்தால் தான் நடிப்பு, இதெல்லாம் வந்து ஓவர். அது மாதிரி தான் நீங்கள் கேட்டதும் நம்ம இன்னும் படமே ஃபுல்லாக நடிக்க ஆரம்பிக்கல, வெளியில் வரல இல்லை மேடம். அப்புறம் வந்து அவார்டை பற்றி யோசிப்போம். சரி, கல்யாணத்தை பற்றி முடிப்போம் பேசி. எனக்கு திரிஷா மேடம் மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டு உண்மையாக அப்படிதான் வேணுமா? அவங்க நான் ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்டில் நிறைய அவங்கள பற்றி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, வராமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நல்ல பியூர்லி ஹைண்ட் ஹார்ட் மேடம். திரிஷா மேடம் பொறுத்த வரைக்கும் நிறைய நான் நியூஸில் படிச்சிருக்கேன். கால் ஷீட் முடிஞ்சு ஓவரா ஷூட் டேஸ் தள்ளி போனாலுமே அது வந்து எந்த பேமெண்ட் இல்லாமல் ஈஸியாக நடிச்சு கொடுப்பாங்கல்ல. அவங்க வந்து பியூர் டாக் லவர். ஸோ அதனால நானும் ரொம்ப டாக் லவர் மேடம். அதனால திரிஷா மேடம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்போ கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்க மேடம், சீக்கிரம் முடியும். திரிஷா மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? சொல்லுங்க ஏதாவது மேடம். யாருக்கு எப்போ மேரேஜை பொறுத்தவரைக்கும் யாருக்கு எப்போ எப்படி அமையும் எதுவுமே சொல்ல முடியாது. பட் திடீர்னு அமைஞ்சிரும்.